மரியாதைக்குரியவர்களே, உலகத்தில் அல் குர்ஆன் ஓதப்படாத, புரட்டப்படாத, ஆய்வு செய்யப்படாத நேரமில்லை, காலமில்லை. உலகெங்கும் அதற்கென்று தனித்தனியான குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுடைய பணி அல் குர்ஆனை ஆய்வு செய்து கொண்டும் அல் குர்ஆனை புரட்டுவதும் தான் வேலை. அதேபோன்று நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளும் அகிலமெங்கும் இராப்பகலாக புரட்டப்பட்டு கொண்டும் ஓதப்பட்டு கொண்டும் ஆய்வு செய்யப்பட்டு கொண்டும் தான் இருக்குகின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த நவீன காலத்தில் அறிவியல் ஆய்வினூடாக ஏதாவது ஒரு தகவல் புதிதாக புறப்பட்டு வெளியில் வருமாக இருந்தால் அந்த தகவலின் பின்னணியில் இருப்பது அல் குர்ஆன், அல் ஹதீஸ் தான். அல் குர்ஆனும் மட்டுமல்ல, அல் ஹதீஸும் தான் இவர்களுக்கு இதற்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது என்றுதான் இன்றைய அறிஞர்களுடைய பணியாக இருந்து கொண்டிருப்பதை காணலாம். மொத்தத்தில் அல் குர்ஆனும் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அகிலமெங்கும் ஓதப்படாத நேரமில்லை, காலமில்லை. அல் ஹதீஸும் நேர காலங்களுக்கு அப்பால் எல்லா சமயத்தவர்களாலும் குர்ஆனையும் ஹதீஸையும் தேடுகின்றவர்கள், புரட்டுகின்றவர்கள், ஆய்வு செய்கின்றவர்கள் வெறுமனே முஸ்லிம்கள் மட்டுமல்ல என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகல மதத்தவர்களும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகல மதத்தவர்களும் அல் ஹதீஸை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல் குர்ஆனில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, அல் ஹதீஸ் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இரண்டுக்கும் நன்மை உண்டு. அல் குர்ஆனை ஓதுவதற்கும் நன்மை உண்டு. அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை ஓதுவதற்கும் நன்மை உண்டு. வேண்டுமென்றால் வித்தியாசங்கள் இருக்கலாம் தரப்படுகின்ற கூலிகளில். கூட்டாக ஜமாஅத்தாக தொழுகின்ற தொழுகைக்கு ஒரு வகையான நன்மை என்றால், தனிமையில் தொழுகின்ற தொழுகைக்கு ஒரு வகையான நன்மை. இப்படி எப்படியோ தொழுதால் நன்மை, கூட்டாக தொழுவதற்கும் தனித்தனியாக தொழுவதற்கும் நன்மைகளில் வித்தியாசங்கள் உண்டு. அதே போன்று அல் குர்ஆனை ஓதினாலும் நன்மைதான், அல் ஹதீஸை ஓதினாலும் நன்மைதான். ஆனாலும் இரண்டுக்கும் வெவ்வேறு வித்தியாச நன்மைகள் இருந்த போதிலும், ரமலானுடைய மாதம் வருகின்ற பொழுது எல்லோரும் குர்ஆனின் பக்கம் சற்று எங்களுடைய கவனங்களை திருப்புவதை நாங்கள் பார்க்கலாம். ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் பற்றிய கூடுதல் கவனம் செலுத்தப்படும். காரணம், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அது அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல் குர்ஆனே சொல்லும். அதே போன்று அல் ஹதீஸ் என்று வருகின்ற பொழுது, இந்த ரஜபு மாதத்தில் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மட்டுமல்லாமல் முஸ்லிமும் திர்மிதி, இந்த ரஜபு மாதத்தில் நம்முடைய ஊரில் புகாரியும் ஓதப்படுகிறது, முஸ்லிமும் ஓதப்பட்டது. ஆனால் இன்று அந்த முஸ்லிம் ஓதப்படாமல் அங்கும் புகாரி ஓதப்படுகிறது. எங்களுடைய மர்ஹூம் அல் ஆலிம் அல் உஸ்தாத் முஹைதீன், முன்னாள் காதி நீதிபதி அவர்களுடைய அந்த பள்ளி வாசலில் ரஜபு மாதத்தில் முஸ்லிம் ஷரீப் ஓதப்பட்டு வந்தது. ஆனால் இன்று அங்கும் புகாரி ஓதப்பட ஆரம்பித்து விட்டது. அதே போன்று நம்முடைய நாட்டில் திர்மிதி ஓதப்படுகின்றது. விசேஷமாக இந்த கிண்ணியா, மூதூர் போன்ற பிரதேசங்களில் வருஷத்தில் ஒரு தடவை முஸ்லிம் திர்மிதி ஷரீப் ஓதப்பட்டு அதற்கென்று அன்னதானம் வழங்கப்படுகிறது. என்ன காரணம்? குர்ஆனை ரமலான் மாதத்தில் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவதாக சொல்லிவிட்டு அது குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொல்கின்றோமே, எங்கு இறங்கியது? பூமிக்கு இறங்கியதா ரமலான் மாதத்தில் குர்ஆன்? இல்லை, அது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற ஒரு தளத்தில் இருந்து பைத்துல் இஸ்ஸா என்கின்ற ஒரு தளத்திற்கு மொத்தமாக அல் குர்ஆன் இறங்குகின்றது.
பூமிக்கு இறங்கினது கிடையாது. ரமலானுடைய மாதத்தில் பூமிக்கு குர்ஆன் இறங்கவில்லை. இருந்தாலும் அது குர்ஆன் இறங்கின மாதம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் குர்ஆனுக்கு கவனம் செலுத்துகின்றோம். ரஜபு மாதம் என்று வருகின்ற பொழுது அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கின மாதம். எங்கிருந்து எங்கு இறங்கிய மாதம்? தந்தையுடைய முதுகெலும்பில் நுத்ஃபாவாக இருந்தவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த உடம்பில் தங்கியிருந்தவர்கள், நுத்ஃபாவாக ஒளியாக தங்கியிருந்தவர்கள் ஆமினா என்ற அவர்களுடைய தாயாரின் கருவறைக்குள் இறங்குகின்றார்கள் இந்த ரஜபு மாதத்தில். இந்த ரஜபு மாதத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயுடைய வயிற்றில் குழந்தையாக சிசுவாக முதல் தரம் இறங்குகின்றார்கள், கருவுகின்றார்கள். அதனால் இந்த ரஜபு மாதத்தில் நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவனத்தின் பக்கம், அவர்களுடைய பொன்மொழிகளின் பக்கம், அவர்களுடைய செய்திகளின் பக்கம் நாங்கள் எங்களுடைய சமூகம் எங்களை திசை திருப்பி அல் குர்ஆனையும் ஓதுகின்றோம், ஹதீஸை ஓதுகின்றோம் என்றால் அல் குர்ஆனும் ஓதப்படுகிறது, ஹதீஸும் ஓதப்படுகிறது. எனவே நீங்கள் அல் குர்ஆனையும் ஓதுங்கள், அல் ஹதீஸையும் ஓதுங்கள். அல் குர்ஆனுடைய சபைகளிலும் உட்காருங்கள், அல் ஹதீஸுடைய சபைகளிலும் உட்காருங்கள். ரமலானுடைய மாதத்திலும் கூடுதலாக கவனத்தை குர்ஆனின் பக்கம் செலுத்துவது போன்று இந்த ரஜபுடைய மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகளின் பக்கங்கள் எங்களுடைய கவனங்கள் திசை திருப்பப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய சந்ததிகள், எங்களுடைய அறிஞர்கள், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய வழிகாட்டிகள் இப்படியான சந்தர்ப்பங்களை எல்லாம், சமய நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். எனவே இதற்குள் புகுந்து, இதற்குள் நுழைந்து, இதற்குள் சர்ச்சைகளை, சச்சரவுகளை, இதற்குள் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு முனையக்கூடாது என்ற இந்த நபிமொழிகளை வாசிப்பதனூடாகவும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரியலாம். இந்த நபிமொழிகளை வாசித்து விட்டும் இந்த நபிமொழிகள் பிரச்சனைகளும் போது பார்க்கப்பட வேண்டும், ஓதப்பட வேண்டும். இது போன்ற சபைகளினால் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கஷ்ட நஷ்டங்கள், துன்ப துயரங்களை, ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாக்குகின்றான் என்று எங்களுடைய பெருமக்கள் எங்களுக்கு சொல்லித்தந்ததற்கு அமைய எங்களுடைய வாழ்நாளில் நாங்களும் எங்களுடைய வாழ்நாளில் இது போன்ற அமல்களை செய்வது போல இது வருகின்ற இந்த சிறார்களும், இந்த குழந்தைகளும், எதிர்வருகின்ற சந்ததிகளும் எங்களுடைய சமூகம் காட்டித்தந்த இது போன்ற நல்ல அமல்களை தளர விடாது, நூந்து போக விடாது, மென்மேலும் சிறப்பாக எடுத்து நடத்துவதற்கு வல்லவன் அல்லாஹ் தஆலா எமக்கும் எம்முடைய குழந்தைகளுக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. யா அல்லாஹ், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினாலே பிரார்த்தனை புரிகின்ற பாக்கியம் தருவாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளினுடைய பொருட்டினாலே யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற ஸலவாத்து ஸலாமுடைய பொருட்டினாலே யா அல்லாஹ் எங்களுடைய கபர்களையும், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இனத்தவருடைய கபர்களை நீ ஒளிமயமாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொன்னவர்களாக இந்த உலகுக்கு விடைபெறுகின்ற, இந்த உலகை விட்டும் விடைபெறுகின்ற பாக்கியம் தருவாயாக. கபரிலே எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகின்ற கட்டத்தில் எழுந்து நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லி அவர்களை அடையாளப்படுத்துகின்ற உயர்ந்த பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தல் புரிவாயாக. அவர்களுடைய ஷஃபாஅத்தை நாளை மறுமையில் எல்லோருக்கும் தருவாயாக. அவர்களுடைய ஹவுலுல் கௌசர் என்கின்ற நீர்த்தடாகத்திலே நீரடைந்துகின்ற பாக்கியம் தருவாயாக. அவர்களுக்கு அருகாமையில் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொண்டு சுனத்தில் நுழைந்து அவர்களை கண்டுகளிக்குகின்ற பாக்கியம் தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا ربنا اعترفنا بأننا